இன்றைக்கி மார்னிங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 24,600 கால் ஆப்ஷன் வந்து பையிங் லெவலில் இருக்க மாதிரி இருந்ததுனால போஸ்ட் போட்டிருந்த டிஸ்கார்டில் அது ஆக்சுவலி ட்ரிகர் ஆகி போயிட்டுருக்கு. நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்ட ஹிட் ஆக போகுது. ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே வந்து எங்கே காட்டியிருக்கு பாருங்கள். ஸோ 66 பிலோ வந்து ஸ்டாப் லாஸ் 71 பை அபவ் காமிச்சிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் 100, செகண்ட் டார்கெட் 137 இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிவோட் ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனதுக்கு அப்படின்றதுனால பிவோட்டுக்கு மேலே இருக்கும்போது நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். பையை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது இருக்காது. ஆப்ஷன் பையிங் அப்படின்னும் போது அந்த பர்பிள் லைனுக்கு மேலே இருக்கும்போது பை வந்து ஸ்ட்ராங். ஸோ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டார்கெட் ஹிட் ஆகிடும். ஃபஸ்ட் டார்கெட் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 137 ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம். நம்ம எதிர்பார்த்தபடி செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. 139 ஹிட் ஆகிடுச்சு டார்கெட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் பெண்டிங் என்ன இருக்குன்னா 200 டார்கெட் இருக்குது. இது வந்து இன்ட்ராடேக்கு இல்லை, இந்த வீக்கான லெவல்ஸ். ஏன்னா மிட் வீக் லெவலில் தான் அந்த டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. பாருங்கள் 200 காட்டு தான். அடுத்த டார்கெட் வந்து 417 இருக்குது. அது ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் தான் நான் எய்ம் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா அதுவே நல்ல ரேஞ்ச். 48 ட்ரிகர் ஆகிருக்கு என்ட்ரி. ஆக்சுவலி மிட் வீக் லெவல் வந்து 48 வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. நேற்றே வந்து இந்த லெவலுக்கு வந்துடுச்சு மார்க்கெட்டு. இது நேற்று வந்துடுச்சு, இன்றைக்கி தான் இது காட்டுன்னு கேட்டால் இந்த லெவல் வந்து ஒரு வாரமாகவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 3 நாள் முன்னாடிலேருந்தே காட்டிகிட்டு இருக்கும் இந்த லெவல். ஸோ அப்படி தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கான டார்கெட் வந்து லெவல் வந்து 25ன்னு சொல்லி இப்போயே காட்டுது. சரிங்களா, அந்த மாதிரி தான் முன்னாடியே தான் கால்குலேட் பண்ணி காட்டும். அந்த மாதிரி காட்டும் போது வந்ததுன்னா எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த 43ல் 48ல் பை அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அரௌண்ட் 106 கிட்ட. சரிங்களா, அப்போது வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா 48ல் வந்தோடனே பைன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு லெவல். அதுதான் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டு. அதால் லைவில் வர முடியலனா கேப் டவுன் பண்ணியாவது அந்த இடத்துல நம்ம லெவலில் வந்து பவுன்ஸ் பண்ணி அங்கேருந்து தான் இப்போ டார்கெட் போயிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கான டார்கெட் வந்து 200 ருபீஸ் போகிறதுக்கு இன்றைக்கே வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மேக்ஸிமம் கம்மி. ஏன்னா இன்னையோட இன்ட்ராடே டார்கெட் 2 டார்கெட்ஸும் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுனால நமக்கு திரும்பவும் ஒரு லோ க்ரியேட் பண்ணி தான் மார்க்கெட் கிளம்பும். அந்த லோ வந்து எக்ஸ்பெக்டட் லோ என்னவா வரலாம் அப்படின்றதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பெக்டட் லோ வந்து நாளைக்கு வந்து இந்த இண்டிகேட்டரோட அப்டேட்டில் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேஞ்சஸ் இதில் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாரெக்ஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணவங்களுக்கே தெரியும். அப்டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆப்ஷன்ஸுக்கும் அதே தான். பட் ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு. என்ன லெவலில் எல்லாம் கொடுக்க முடியுதோ கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எக்ஸ்பெக்டட் லோவை கொடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கான லோவை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேறு எதுவும் இல்லை ஆப்ஷன்ஸில். இப்போது இன்ட்ராடேயோட ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும், இன்ட்ராடேயோட டார்கெட் என்னன்னு தெரியும், நாளைக்கு என்ன லோ க்ரியேட் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.